தலைகளை தாழ்த்தி நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்து போன மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்தில் அவருடைய ஆலயத்தில் அமரவும் அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இந்த நாளை காண முடியவில்லை. எத்தனையோ மனிதர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் இந்த ஆலயத்தில் அமர முடியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் என்னோடு நீர் கூட இரும் என்று சொல்லி நாம் கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறதை படி உங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரே நீர் என்னோடு தங்கி ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே கேளு. அவர் காணாதவரோ கேளாதவரோ பேசாதவரோ அல்ல, நம்மை உருவாக்கினவர், அனுதினம் நம்மை காண்கிறவர், அனுதினமும் நம்மை கவனிக்கிறவர், அனுதினமும் நம்மோடு பேசுது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கர்த்தர் புதிய மாதத்திலும் ஆண்டவரே இந்த நாளில் தருகிற சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். இந்த வசனம் எங்களுக்குள்ளாய் பேசட்டும். இந்த வசனம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளதாய் வார்த்தையாய் அமையட்டும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை பலன் உள்ளது, உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எனவே இந்த புதிய மாதத்திலும் இந்த நாளிலும் கடவுள் நம்மோடு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தையோடு இந்த மாதத்தை துவங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் அருளுரைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியின் முதல் பகுதியும் அருளுரை பகுதியான அதே பகுதியின் பிற்பகுதியின் மையமாக வைத்துத்தான் இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். லூக்காவின் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 இந்த வசனங்கள் 32 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது 3 வித இழப்புகளை, 3 வித காரியங்களில் தொலைந்து போனதை தேடுகின்ற மனிதராக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு இதிலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற செய்தி என்ன என்பதற்குள்ளாய் பார்ப்போம். 4 7 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. மேய்ப்பன் தொலைந்து போன ஆட்டை தேடுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. 8 10 வசனங்கள் ஒரு ஸ்திரீயானவள் தன்னிடத்தில் இருந்த 10 வெள்ளி காசில் 1 காசை தொலைத்து அதை தேடுகிற ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. நீங்கள் 11 20 வரை உள்ள பகுதியில் பார்க்கும் போது தகப்பன் தன் மகனை இழந்ததாக அல்லது கெட்ட குமாரன் கதையாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், படிங்க பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தன்னுடைய சாயலில் தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னை விட்டு, தன் அன்பை விட்டு, தன்னுடைய வாழ்வில் அவனுக்கென்று வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களை விட்டு
அவன் இங்கு வந்தவிட்டபடியால் இந்த இழந்து போன உறவை, இந்த இழந்து போன பாசத்தை, இந்த இழந்து போன உறவை புதுப்பிக்கும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் அவனை பேணி காக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எனவே இந்த பகுதியில் முதல் 2 வசனங்களை பாருங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வருகிறார்கள். அப்ப அங்க இருக்கிற பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறாரே. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த திரித்துவ பண்டிகைக்கு பின்வருகிற ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு உவமையின் மூலம் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி என்பதை அறிந்து கொள்வதை போல அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கர்த்தர் அழகான உவமையின் மூலமாக தன்னுடைய வேத வார்த்தைகளை மிக தெளிவாக போதித்தார். ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த உவமை இன்றைக்கு நமக்கும் அது நற்செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது. நாளைய திருச்சபை மக்களுக்கும் இந்த வார்த்தை உயிருள்ளதாய் இருக்கிறது. அப்ப வேத வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. எனவே 3 உவமைகள் மூலமாக நீங்கள் பரிசேயர் சதுசேயராய் இருப்பதால் மாத்திரம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திருந்துவீர்கள் என்றால், மனம் மாறுவீர்கள் என்றால், உங்களையே நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபையின் மக்களே, இன்றைக்கும் மனிதன் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை தேடிக்கொண்டு அமர்ந்திருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேடல் இல்லாத மனிதன் என்று யாருமே இல்லை. ஐயா நான் வீட்டில தான் இருக்கேன், ஐயா நான் என்ன தேட போறேன், நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் என்ன தேட போறேன். நீங்க நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்களாய் இருக்கட்டும், பிறந்து ஒரு அளவில் வளர்ந்த குழந்தையாக இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் தன் கடைசி நிமிடம் வரை ஏதாவது ஒரு காரியத்தை அவன் தேடிக்கொண்டே இருப்பான். அவன் தேடிக்கொண்டே இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, அல்லது கர்த்தர் நமக்கு தருகிற செய்தி என்ன? இன்றைக்கு முதலாவதாய் நாம் பார்க்கும்போது படிக்கிறீங்களா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். உங்களில் ஒரு மனுஷன் படிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி செய்யாமோ? போதும். இந்த பகுதி முதலாவது உண்மை இப்படியாக சொல்லுகிறது. இவர் இப்படி அமர்ந்து சாப்பிடுகிறார் என்கிற போது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அழகாக ஒரு ஊமையோடு அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். அப்பா எல்லாரும் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆடுகள் வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? ஐயா நாங்க இவ்வளவு வச்சிருக்கோம், அவ்வளவு வச்சிருக்கோம். உங்ககிட்ட ஒரு ஊமை சொல்லுகிறேன். உங்ககிட்ட 100 ஆடு இருக்கு. அதுல 91 ஆடு காணாமல் போனால் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறவர் அந்த ஒரு ஆடு போகட்டும் என்று விடமாட்டார். 99 ஆடுகளை பத்திரமாய் வைத்துவிட்டு ஒரு ஆட்டை தேடி திருவதை போலதான் இந்த மக்களும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு அமர்ந்து ஊழியத்தை செய்கிறேன். அப்ப இந்த பகுதியிலிருந்து முதலாவது கற்றுக்கொள்ளுகிற காரியம் அறியாமையில் காணாமல் போனவர்கள். அறியாமையில் காணாமல் போனவர்கள். ஆட்டின் குணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்னும் சொல்ல போனால் ஆட்டுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டா எவ்வளவு சொல்லுவீங்க? கன்ஃபார்மா? ஒருவேளை 6 அறிவு ஆயிடுச்சோன்னு ஒரு சின்ன டவுட் வந்து, எதையுமே கேள்வி கேட்டா நம்ம சபையா கொஞ்சம் யோசிப்போம். 5 அறிவு தான் மனிதனுக்கு 6. ஆனா வேதத்தில் நீங்கள் பாருங்கள், தன்னுடைய ஜனத்தை கர்த்தர் யாரோடு ஒப்பிடுகிறார்? சொல்லுங்க, ஆடுகளோடு ஒப்பிடுகிறார். காரணம் என்னவென்றால்
இந்த ஆட்டுக்கு இருக்கிற குணமும் இந்த மனுஷனுக்கு இருக்கிற குணமும் ஒன்று. இந்த ஆட்டுக்கு இருக்கிற குணமும் மனுஷனுக்கு இருக்கிற குணமும் ஒன்று. நீங்க நல்ல கவனிங்க. அழகாக பழமொழி சொல்லுவார்கள், இக்கரைக்கு ஆடு ஒரு இடத்துல நல்ல மேய்க்கிற இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் மேயும், தலையை தூக்கி பார்க்கும், அந்த இடத்துல பசுமையா இருக்கிறது தெரிகிற மாதிரி இருக்கும். இங்கிருந்து மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கொஞ்சம் உங்ககிட்ட இருப்பான், தலையை தூக்கி இப்படி பார்ப்பாரு, அக்கா அம்மா இதோ வந்துடுறேன்ட்டு போவாங்க. அந்த குணம் மாறி. அதனாலதான் கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆடோடு ஒப்பிடுகிறார். தொலைந்து போன அந்த ஒரு ஆடாக ஒருவேளை நாம் இருந்திருந்தால் என்றால் அவை அநேக நேரம் அறியாமையில் காணாமல் போய்விடுகிறது. தான் கண் பார்ப்பது நல்லது என்று எண்ணுகிறது, தான் பார்க்கையிடம் பாதுகாப்பு என்று எண்ணி மெய்ப்பனுடைய சத்தத்தை மறந்து தன் மந்தையிலிருந்து சிதறி ஓடுகிறது. போன ஆட்டிற்கு வழி தெரியவில்லை, போன ஆட்டிற்கு பாதை தெரியவில்லை, போன ஆட்டிற்கு மெய்ப்பனின் குரல் கேட்கவில்லை. அது அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அதே நிலையில் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவ குரலை மறந்து விட்டோம், தேவ சமூகத்தை விலகி விட்டோம். தத்தளிக்கிற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் எங்கு திரும்பி நிற்பது, யார் என்னை சுமந்து கொள்வார், யார் என் அறியாமையை நீக்குவார் என்று தெரியாமல் அவை அங்கும் இங்குமாக அலைவதை போல மனிதனும் இன்றைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறான். கண்பார்ந்த அன்பு திருச்சபையின் மக்களே, வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். என்ன அழகான, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே, இன்னொருத்த வழி அல்ல, தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வழியில் போவது தவறு என்று தெரிந்தும் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அறியாமையால் காணாமல் போன ஆட்டை தேடி வந்ததை போலதான் இந்த 6 மாதங்கள் நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், கர்த்தர் யார் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உன்னை அவர் அழைக்க வந்திருக்கிறார். இழந்து போன உங்கள் உறவை அவர் புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறார். இழந்த அந்த பாசத்தை, இழந்த அந்த அன்பை இன்றைக்கு இந்த திருவிருந்து என்கிற ஆசீர்வாதமான விருந்தின் மூலம் தன்னையே உனக்கு கொடுத்து, நான் உன் மீது இவ்வளவு அன்பாய் இருக்கிறேன் என்று உன்னை அவர் அழைக்க வந்திருக்கிறார். எந்த மனிதனும் பாவத்தை செய்ய விரும்புவதே இல்லை. குடிப்பவராய் இருக்கட்டும், போதை பழக்கத்திற்கு பழக்கமானவராய் இருக்கட்டும், எழுந்தவுடன் அவரை கேளுங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறார், ஏன் இந்த பழக்கத்தை நீ செய்கிறாய் என்றால் நாம் சொல்லுகிற காரியம், எந்த மனிதனும் இந்த பாவத்தை நான் விரும்பி செய்யவில்லை. ஆனால் அதே நேரம் இந்த பாவத்தை தொடாமலும் என்னால் இருக்க முடியவில்லை. அறியாமையில் நான் செய்த பாவம் என் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி விட்டது. எந்த பாவத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீ முதல் தவறு செய்யும் போது, அந்த பாவத்தை செய்யும் போது நாம் செய்கிற முதல் காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாவத்தையும் நாம் செய்கின்ற போது முதலாவது நாம் செய்கிற காரியம், நாம் செய்கிற பாவத்தை யாராவது வெறும் பார்க்கிறார்களா? இந்த கண், இந்த செய்கை, நாம் அந்த பாவத்தை தொடங்கும் போது முதலாவது இந்த கண்கள் முன்பா அங்கும் பார்க்கும். யாரும் இல்லை உடன் இந்த பாவம் அறியாமையில் உள்ளவரும் நம்மை அடிமைப்படுத்தி. பவுல் ரொம்ப அழகாய் சொல்வார். ரோமரின் புத்தகம் படிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம்
15 17 வசனங்களை படிக்க பார்க்கலாம். ரோமர் 7 15 17. நல்ல கவனிங்க. நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் இல்லை. ஐயா, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை செய்யாமல் மற்றவர்கள் என்னை பார்த்து வெறுக்கிறதையும், ஏன் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைத்தும் செய்கிற காரியத்தை நான் செய்து நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அடுத்த வசனம். ஆதலால் நான் அல்ல, நம் அனைவருக்குள்ளும் வாசமாய் இருக்கிற, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. இந்த சரீரம் நமக்குள் இருக்கிற காரியம் பாவம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறது. தாவீது சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்ப நான் வளர வளர எனக்குள் இந்த பாவமும் என் சரீர வளர்ச்சியை போல வளர்கிறது. அது என்னை மேற்கொள்ளாமல், அதை என்னை அழித்து விடாமல், அதை நான் கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த ஆலயமும் இந்த ஆராதனையும் இந்த திரு சரீரமும் ரத்தம். அறியாமையில் நாம் செய்கிற பாவம் அநேக நேரம் நம்மை அவமானப்படுத்தி விடுகிறது. 2 வாரங்களுக்கு முன்பாக டிவியில பார்த்திருப்பீங்க, ஒரு நடிகர் போதை பொருளில் பிடிபட்டார். வயதுக்கு வந்த மகன் தலையை குனிந்து கொண்டு போகுது. யோசித்து பாருங்கள், இப்ப வரைக்கும் அவருக்கு ஜாமீன். அவர் தெரிந்து பண்ணாரா தெரியாமல் பண்ண அது வேற. ஆனால் அறியாமல் அவர் செய்த காரியம் அவமானத்திற்குள்ளாய் தள்ளிவிட்டது. இந்த ஆட்டை போலதான் நீங்களும் நானும் அறியாதவர்களாய் இருக்கிறோம். அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உன்னை அழைக்கிற மெய்ப்பனின் குரலுக்கு செவி கொடு. ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்பாய் என்றால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். காரணம், அவர் எப்படிப்பட்ட ஆட்டை தெரிந்து கொள்ளுகிறார் தெரியுங்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நான் காயத்தோட வந்திருக்கேன், நான் கடினத்தோட வந்திருக்கேன், முறிந்த நிலையில் வந்திருக்கிறேன், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நீங்க நல்லா கவனித்து பாருங்க. கறிக்கு வெற்ற ஆடு கூட அந்த ஆட்டை வாங்கும் போது அது எப்படியா இருக்கும்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான் கேட்கிறேன். இன்னைக்கு போய் மத்தியானம் எத்தனை பேர் சாப்பிடுறீங்க அது வேற. கறிக்கு வாங்குற ஆட்டை கூட அது உயிரோடு இருக்கும்போது எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா? எந்த குறையும் இல்லாத ஆட்டை தான் வாங்கி வெட்டி சொல்லுங்க. அவங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்களா? பீஸ் வெட்டினா வர சண்டை இருக்கு, அது நமக்கு தான் தெரியும். அப்ப ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலத்தோடு புஷ்டியோடு இருக்கும் போது இல்லப்பா, நீ உடைக்கப்பட்டு நீ வேதனைப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். படிக்கிறீங்களா? எசேக்கியேல் 34 அதிகாரம் 16 வசனம். எசேக்கியேல் 34:16. நான் காணாமல் போனதை தேடி, நல்ல கவனியுங்க, இருப்பதை தேடி அல்ல, காணாமல் போனதை தேடி, எல்லா மக்களால் துரத்துண்டதை திரும்பவும் கொண்டு வந்து நீ முறிக்கப்பட்ட நிலையில் உள்ள வாழ்க்கையை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக தாய் அவைகளை வைத்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அளிப்பேன். நல்ல வேதம் சொல்லுகிறது. அப்பா, காணாமல் போன உன்னை தேடியே அல்லது துரத்துண்ட உன்னை கொண்டு வந்து உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நானே. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கணும். ஒருவேளை இன்றைக்கு அறியாமையில் நீ காணாமல் போய் இருக்கலாம், அறியாமையில் தேவ பிரசன்னத்தை இழந்தவளாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து அமரச் செய்திருப்பது கர்த்தர்.
ஆண்டவரே நான் அறியாமல் செய்ததை மன்னியும் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களை அவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களை அழைத்து வர ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. கண்டுபிடித்த பின் அவர் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக் கொண்டு வருவார். நான் செய்தது தவறு ஆண்டவரே, நான் எல்லா காரியத்தையும் இதைவிட அது நல்லது என்று எண்ணி நான் போனது தவறு, என் அறியாமையை மன்னியும் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களை சுமக்க ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப முதலாவது கர்த்தர் வேதத்தின்படி அறியாமையில் காணாமல் போனவர்களாய் இராதீர்கள். இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். படிக்க பார்க்கலாம். லூக்கா 15:8. முதலாவது சொன்னேன் அறியாமையில் காணாமல் போனவர். இரண்டாவது காரியம் அஜாக்கிரதையில் காணாமல் போனவர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக அன்றைக்கு வாழ்ந்த தாய்மார்கள் தங்களிடத்தில் இருக்கிற இந்த வெள்ளி காசு என்பது மிக ஆசீர்வாதமாய் பார்ப்பார்கள். ஒன்னிக்கும் இங்க இருக்கிற அநேகருக்கு தெரியும், அன்றைய பழைய காலங்களில் ஓட்ட காசு என்று இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்டுல எங்க தாத்தா வச்சிருக்கேன். அந்த காசு நீங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல ஓட்டையா. இந்த வெள்ளி காசு 10 காசு என்பது பூரணத்தை குறிப்பது. இந்த 10 காசு வெள்ளி காசு என்பது இன்றைய போல எல்லாம் எனக்கு கிடைக்காது. அதை மிகவும் மிகவும் பயத்தோடு பக்தியோடு அல்லது மிகுந்த கடின பாடோடு அந்த காசை சேர்த்துவார். அந்த 10 வெள்ளி காசு வந்தவுடன் இன்றைக்கு எப்படி நாம் அணிகலன்களை அணிந்து கொள்ளுகிறோமோ, கடவுள் எங்களுக்கு ஒரு பூரணத்தை கொடுத்தார் என்று சொல்லி அந்த 10 வெள்ளி காசை அந்த தாயார்கள் அணிந்து கொள்வார். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த ஸ்திரீ இடத்தில் 10 வெள்ளி காசு இருந்தும் தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை ஜாக்கிரதையால் அல்ல அஜாக்கிரதையால் அவள் துளைத்து விட்டார். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு காரியம், உங்கள் உலக வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஜாக்கிரதையாய் இருங்கள். நம்முடைய எல்லா பலவீனங்களுக்கு முதலாவது காரியம் அஜாக்கிரதை, கேர்லெஸ்னஸ். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எந்த காரியத்தும் நாளைக்கு அதை தள்ளி வைக்கிற மனிதன் அவன் அஜாக்கிரதையின் பாத்திரனாய் மாறுகிறான். ரோமர் 12:11 மிக அழகாக சொல்லுகிறது. வேதம் நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அப்ப வேதம் நம்ம எச்சரிக்கிறது, உன் வாழ்க்கையிலே அசதியாயிராதே, ஜாக்கிரதையோடு இருக்க பழகு. உன் வாழ்க்கையில், உன் வேலையில், திருச்சபையில், ஆலயத்தில், எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ள மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை காணும். 10 கன்னிகைகளுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையை நாம படிக்கும் போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் என்றால் அந்த 5 பேர் எண்ணெயோ தீவட்டியோடு எண்ணெயும் எடுத்து போகிறார்கள். ஆனால் இன்னும் 5 பேர் தீவட்டியை மாத்திரம் எடுத்துட்டு போகிறார்கள். மணவாளன் வந்து விட்டால் தங்களிடத்தில் இருந்து அந்த எண்ணெய் குறைவுபடுகிறது. அஜாக்கிரதை, அஜாக்கிரதை. எனக்கு அருமையான திருச்சபையின் மக்களே, ஒரு ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருக்கும் போது தெரியாது, அதை இழந்து கொண்டுதான் அதனுடைய அர்த்தம் தெரியும். குடும்பத்தில் நாம் எத்தனை உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். இருக்கும் போது அவர்கள் நாம் என்னவோ பேசி இருந்தாலும் இழந்த பிறகு அங்கு நிற்கும் போதுதான் தெரியும், இனி நான் எப்படி குடும்பத்தை நடத்துவது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் குடும்பத்தில் நான் ஒரே பையன்.
2017 என்னுடைய தகப்பனார் இறக்கிறார். ஒரு சில மாதங்கள் அவர் உடல்நிலை சுகவீனமா இருக்கிற போது வரைக்கும் எங்க அப்பா வீட்டுல இருக்காருன்ற ஒரு தைரியம் எப்போதும் எனக்குள் இருக்கு. குடும்பமாக இருந்தாலும் எங்க அப்பா வீட்டில் இருக்கிறார் என்கிற தைரியம் எப்போதும் இருக்கு. ஆனால் என்றைக்கு அவர் மறித்து விட்டாரோ அடுத்த நாள் அந்த வீட்டிற்குள் போகும்போது ஒரு பயம். இனி இந்த குடும்பத்தை யார் நடத்துவது? யார் நடத்துவது? இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஜாக்கிரதையாக. காரணம், இந்த உலக வாழ்க்கை வசதியானது. அது மிகவும் நம்மை பழக்குவிக்கக்கூடியது. அசதியை அநேக நேரம் கற்றுத்தரக்கூடியது. அசதியை அநேக நேரம் கற்றுத்தரக்கூடியது. மெதுவா தான் போனா என்ன, யாரு கேட்பா, அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நீதிமொழிகள் 12:24 படிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். நல்ல கவனிங்க. அசதியாக இருக்கிறவன் போடல. ஏன் ஒரு மாணவன் தன் வகுப்பில் முதலாவது மதிப்பெண் எடுக்கிறான் என்றால், அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்பில் அவன் கவனிக்கிறவன் மாத்திரமல்ல, ஜாக்கிரதையாய் அமர்ந்திருக்கிறான். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உயர வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டுமா? உங்கள் வார்த்தையில், உங்கள் பேச்சில், உங்கள் நடக்கையில், உங்கள் செய்கையில் என்னவா இருக்கணுங்க? இயேசு அப்படி வாழ்ந்தார். அவர் தேவையற்ற வார்த்தையை பேசல, தேவையற்ற இடத்தில் உட்காரல, தேவையற்ற மனிதனோடு அவர் சம்பாஷிக்கல. எங்கு தேவையோ அங்கு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்கு மௌனமாக இருக்க வேண்டுமோ ஜாக்கிரதையாய் தன் வாழ்க்கையை நடத்தினார். ஜாக்கிரதையை அவர் வாழ்வதால் தான் அவரை குற்றம் சுமத்த, அவரை கல்லறிந்து கொள்ள மக்கள் வகை தேடியும் ஒரு காரணத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நெருப்புக்கு இருக்கிற ஒரு குணம் பெரிய ஒரு குணம். பாருங்க, அனலாய் இருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும் போது உங்கள் எண்ணமும் சிந்தையும் அனலாக. அனல் எதை மீதும் தன்னை ஈர்த்துக் கொள்ளாது. ஆனால் அனலுக்கு அருகில் வருகிற எதையும் அது. நீ ஜெபத்தோடு உண்மையோடு விழிப்போடு இருப்பாய் என்றால் எந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது. ஆனால் எந்த பாவத்திலும் இருந்து நீ விடுபட்டவனாய் வாழ முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:7. அப்ப வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்வதற்கு, நீ எல்லா காரியத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு காரியத்தில் நீ ஆல்வேஸ், நீ எப்பொழுதும் ஜாக்கிரதையாய். அது எதுவென்றால் உன்னுடைய ஜெபம். உன்னுடைய ஜெபம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் இழந்த காரியங்கள், உங்கள் மீது பேசின வார்த்தைகள், உங்களை அவமானப்படுத்தின காரியங்கள் எல்லாம் சுட்டரித்து அனல் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அனல் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இயேசுவுடைய சீடர்களே அவரிடத்தில் நெருங்குவதற்கு பயந்தார்கள். காரணம் என்ன? இரவில் ஜெபித்தார், தனித்து ஜெபித்தார், உபவாசத்தோடு ஜெபித்தார், தன் கண்ணீரை வேர்வை துளிகளால் சிந்தி ஜெபித்தார். அஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழக்கச் செய்யும். ஆனால் ஜாக்கிரதையாய் இருப்பாய் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை காண்பீர்கள். நன்மையானதை காண்பீர்கள். அப்ப முதலாவது அறியாமையில் காணாமல் போனவர்கள், இரண்டாவது அஜாக்கிரதையில் காணாமல் போனவர்கள், மூணாவது காரியம் அறிந்தே காணாமல் போனவர்கள்.
அறிந்தே காணாமல் போனவர்கள். லூக்கா 15:11 வசனத்திலிருந்து படிங்க பாருங்க. இந்த 2 ஊமையை சொன்ன பிறகும் மீண்டும் ஒரு ஊமை சொல்லுகிறார். படிங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்க நல்ல கவனிங்க. மற்ற 2 காரியங்கள் அறியாமையிலும் அஜாக்கிரதையில் நடந்தது. இந்த மகனுக்கு தெரிகிறது தன்னுடைய வீட்டுல சொத்து இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்துமே உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து தன் தகப்பனுடைய அன்பிலிருந்து அறிந்தே காணாமல் போகிறான். அந்த இளைய மகன் மாத்திரம் அல்ல, இங்க அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் பல வேளையில் அறிந்தே விலகி போகிறோம். நீங்க நல்லா கவனித்து பாருங்க. நீங்க நல்லா உங்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் என்னை வாழ்வித்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் தெரிந்துமே பல வேளைகள் இந்த குமாரனை போல நாம் விலகி செல்லுகிற வாழ்க்கை ஏராளம். விலகி செல்லுகிற வாழ்க்கை ஏராளம். இந்த கருமையான அன்பு திருச்சபை மக்களே, ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அல்ல, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். என் அழுகையை துடைத்திருக்கிறார், என் அவமானத்தை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு என் குடும்பம் நலை நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் மாத்திரமே காரணம் என்பதை அறிந்து அநேக பேரை விலகிச் செல்லும். அறிந்தே காணாமல் போகிற மனிதனாய் இந்த இளைய குமாரன் இருக்கிறார். அந்த தகப்பன் கேட்டவுடன் கொடுக்க காரணம் என்ன தெரியுங்களா? மிரட்டி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம், கொடுக்க முடியாது என்று அவர் மறைத்து போயிருக்கலாம். ஏன் அதை கொடுத்தார் என்றால், சில வேளை நீங்க கவனித்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது நாம சொல்லுங்க, நம்ம பெற்றோர் நாம சொல்லும் போது, ஏமா எனக்கு தெரியுமா, நான் படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்சிருக்க, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கைமார்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் சொல்லுகிற காரியம் அவர்கள் ஏதோ நீங்கள் அழ வேண்டும் என்று அல்ல, அவர்கள் பட்ட அவமானத்தை நீங்கள் பெறக்கூடாது என்பதுதான். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை கசக்கும் தான், அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உனக்கு வேதனையா இருக்கும் தான். எதுக்காக? அன்றைக்கு யான் அழுததை போல என் பிள்ளைகள் அழக்கூடாது. அவங்க அப்பா அன்னைக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், அவர் பெரிய செல்வந்தர், நீ என்னமோ பண்ணிருக்கலாம். சில காரியங்களை பட்டு உணர்ந்தாதான் நமக்கு தீய சுடும் சொன்னா தெரியாது. ஒரு முறை அதை கை வச்சு பாருங்க. நம்ம சின்ன குழந்தை அழகா சொல்லுவோம், எப்படி சொல்லுங்க, தீ பக்கத்துல கொண்டு போனாலும் ஐயோ சூடு வேண்டாம். ஏன்? அந்த உணர்வு வந்ததால் விலகுவதை போல இந்த மகன் செல்வத்தோட போய் வாழுகிறான், நண்பரோட வாழுகிறான், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எல்லா காரியத்தையும் வாழுகிறான். செல்வத்துக்கு இருக்கிற குணமே செல்வோம் என்பதுதான். செல்வத்துக்கு இருக்கிற குணமே உதாரணம், இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் பணம் நாளைய தினம் அது வேறொருத்தருடைய. இப்ப கையில வச்சிருக்கிற இந்த காசு நீங்க போகும்போது எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு போவீங்க. செல்வம் என்பது செல்வம் என்கிற குணத்தோடு உடையது. எல்லாவற்றையும் இழந்து அவன் இருக்கிற. நல்ல கவனிங்க, இந்த பகுதி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறான். பன்றிக்கு கொடுக்கிற உணவை எடுத்து சாப்பிட போறான், அது கூட அவனுக்கு கிடைக்கும், அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். 18ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்கிறேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி போதும். அவன் முடிவு பண்ணுகிறான், ஐயோ இங்க இருந்து கஷ்டப்படுவதை விட
அன்னைக்கு மனம் உணர்கிறார், எங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு கூட நல்ல உணவு இருக்கும் போது ஆண்டவர் என் கடவுள் அல்லது என் தகப்பன் எனக்கு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி மகனாக வரல. நல்ல கவனி, இந்த பகுதியில் சொல்லுகிறது, தன் மகன் என்கிற அந்தஸ்தோடு வரவில்லை, கூலிக்காரன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கங்கன்னு வரணும். அந்த பகுதியில் இன்னும் அழகான அறுவடை எங்க இருக்குது என்றால், அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது ஆண்டவருக்கு தெரியும், நீ உள்ள வந்து அழுகும் போதுதான் உன் கண்ணீர் பெருசு அல்ல, நீ காலடி எடுத்து வைக்கும் போதே நீ எப்படியோடு வருகிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை படிக்கும் போது கண்ணீர் வரும். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை யுத்தம் செய்தார். வீட்டுக்கு பிள்ளைகள் வெளிதேசத்தில் இருந்து வருகிறது, வெளிநாட்டில் இருந்து வருகிறது. வருகின்ற போது தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும், பிள்ளை சந்தோஷமாய் வருகிறாளா துக்கமாய் வருகிறாள், பிள்ளை சந்தோஷமாய் வருகிறாளா துக்கமாய் வருகிறாள். நீ திரும்பி வருவாய், என்னை ஏற்றுக்கொள்வாய், என் சமூகத்தில் அமர்வாய் என்று தெரிந்துதான் நீ போன வழியில் நான் அனுமதித்தேன். ஆனால் இன்றைக்கு நீ அறிந்து என்னை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லி அனைத்து முத்தமிட்டு அவன் கண்ணீரை துடைத்ததை போல அறிந்து தவறு செய்து விட்டீர்கள். அறிந்து நீங்கள் மனம் மாறாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒப்புக்கொடு. இந்த விருந்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் எனக்கு இல்லை ஆண்டவர். இந்த வசனத்தின்படி கூலிக்காரன் ஒருவனாக, பாவியில் ஒருவனாக இந்த விருந்தில் வருகிறது. நான் அறியாமல் பண்ணிட்டேன், அஜாக்கிரதையில பண்ணிட்டேன், ஏன் அறிந்தே நான் பல தப்புகளை பண்ணியிருக்கேன். இதை ஏற்றுக்கொள்வீங்களா? இதை ஏற்றுக்கொள்வீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்குத்தான் இந்த விருந்து, உங்களுக்குத்தான் இந்த ஆயத்து, உங்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். எனவே இழந்து போன நம்மை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து, அதனால நீங்க கொடுக்கப்பட்ட அத்தனை வேத பகுதி நமக்கு நிறைவானதாக இருக்கு. ஒருவேளை நம்ம புத்தி மீது சாய்ந்து வாழ்ந்திருந்தார், அன்றைக்கு அந்த இளைய குமாரன் தன்னுடைய புத்தி பெரியது என்று எண்ணி இருந்தார். அவன் போன பிறகு அதை உணர்ந்து வந்ததை போல வேதமும் நமக்கு சொல்லுகிறது. என்ன கற்றுத் தருகிறது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். அநேக நேரம் நாம் தவறு செய்யும் போது வீட்டுல இருக்கவங்க கேட்பாங்க, உனக்கு கரெக்டா? என்னவே சொல்லுங்க, தப்பு இல்லை சொல்லுங்க, நல்ல வார்த்தை தான். உனக்கு சொல்லுங்கம்மா, நேரம் புத்தி இல்லையா? புத்தி இல்லையா? குடும்பத்தில் எல்லாரும் வேதமும் சொல்லுகிறது பாருங்க, எப்பா உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே. நீ பார்ப்பது என்பது வேறு, நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்பது வேறு. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் நான் வைத்திருக்கிறது உனக்கு மேன்மையானது, நீ பார்ப்பது உன் பார்வைக்கு இன்பமானது. உன் சுய புத்தியின் மேல் சாயாது. என்ன அழகான வார்த்தை. எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் அறியாத, நான் அஜாக்கிரதையான, என்னுடைய வாழ்வில் நீர் கற்றுத்தாரும் கேட்டுப்பார். வேத வார்த்தையின்படி, தாவீது சொல்லுகிற வசனத்தின்படி, அவருடைய வசனம் நம் பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையின்படி
ஒருவேளை நீங்கள் அறியாமையாக இருக்கலாம், அஜாக்கிரதையாக இருக்கலாம். நீங்கள் அறிந்தே செய்திருந்தாலும் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்கலாம். மனம் திரும்ப முன்பார் உங்களை அவர் சுமந்து கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவதை விட தோளில் சுமக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் அறியாமை, அஜாக்கிரதை, அறிந்தே தவறுகள் செய்கிறோம். எங்களை மன்னி ஆண்டவரே, உமக்குரியவர்களாய் வாழ கிருபை. வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கி மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி.